வணக்கம். மீனராசி நேயர்களுக்கான தை மாத ராசி பலன்கள். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்களே, தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் குரு பகவான் அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறார். எனவே திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு திகைக்க வைக்கலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் அங்கலாய்த்துக் கொள்வீர்கள். களைப்பின்றி உழைத்தாலும் காசு பணம் எதிர்பார்த்த அளவிற்கு கிடைக்காது. குருவின் வக்ர இயக்கம் சில மாதங்கள் வரை உள்ளன. அதுவரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. பிறரை விமர்சனம் செய்வதன் மூலம் வீண் பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடலாம். 24 மணி நேரமும் விழிப்புணர்ச்சியுடன் இருந்தால் எதையும் சமாளிக்க இயலும். மாத தொடக்கத்தில் 9ல் சனி இருக்கின்றார். எனவே பெற்றோர் வழியில் மனக்கசப்புகள் ஏற்படலாம். வாகன பழுதுகளால் மனவாட்டங்கள் உருவாகலாம். புதிய வாகனங்களை வாங்கும் முயற்சியில் தாமதங்கள் ஏற்படலாம். வங்கிகளில் சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருக்க நேரிடும். விரயஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன், கேது ஆகிய 3 கிரகங்களும் சஞ்சரிக்கின்றன. எனவே உடன்பிறப்புகள் வழியினும் ஏதேனும் விரயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அவர்களின் இல்லத்தில் நடைபெறும் மங்கள விழாக்களை முன்னின்று நடத்துவீர்கள். சகோதரர்கள் செய்யும் தொழிலுக்கு பண உதவி செய்வீர்கள். இது போன்ற காலங்களில் சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. குறிப்பாக திசை மாறிய தென்முக கடவுள் வழிபாடு நல்ல மாற்றங்களை வழங்கும். பிரம்மபுரீஸ்வரர் வழிபாடும் உங்கள் பிரச்சனைகளுக்கு வடிகாலாக அமையும். மீன செவ்வாயின் சஞ்சாரம். ஜனவரி 16ஆம் தேதி மீனத்திற்கு செவ்வாய் வருகிறார். தனாதிபதியாகவும் 9ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் செவ்வாய் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பது யோகம்தான். மோதல்கள் அகலும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆதரவு கரம் நீட்ட அருகில் இருக்கும் வங்கிகள் அனுகூலமாக இருக்கும். சோதனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். தந்தை வழி ஒத்துழைப்போடு தகுந்த முன்னேற்றம் காண்பீர்கள். அஷ்டமத்தில் குரு அடியெடுத்து வைக்கும் நேரம். ஜனவரி 16ஆம் தேதி குரு வக்ர இயக்கத்தில் துலாம் ராசிக்கு செல்கிறார். அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கும் குருவால் பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும். இருப்பினும் உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தெய்வ வழிபாடும் அதை ஓரளவேனும் முறியடித்து முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் மாற்றப்பட்டு கவலையை அதிகரிக்க செய்யும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எவ்வளவு பாடுபட்டாலும் மேலதிகாரிகள் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஓரிரு மாதங்கள் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. மீன சுக்கிரனின் சஞ்சாரம். ஜனவரி 27ஆம் தேதி மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெறப்போகிறார். அஷ்டமாதிபதி உச்சம் பெறுவதால் சிலரை நம்பி ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பெண் வழிபாடு பிரச்சனைகள் தலை தூக்கலாம். ஊர் மாற்றங்கள், வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் உருவாகும் வாய்ப்பு உண்டு. உறவினர்களின் பகை உருவாகாமல் பார்த்து கொள்வது நல்லது. மகர புதனின் சஞ்சாரம். ஜனவரி 30ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் செல்கிறார். அங்கு சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். 4-7க்கு அதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வரவு கூடும். தாய் வழி உறவினர்களாலும் தனவரவு கிடைக்கும். தை மாதம் வியாழன் தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருவது நல்லது. சதுர்த்தி விரதம் சங்கடங்களை போக்கும். பெண்களுக்கான பலன்கள். குடும்ப சுமை கூடும் மாதம் இது. குடும்பத்தில் உள்ளவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். அலைச்சல் கூடும். ஆதாயம் குறையும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்பத்தில் 3ஆம் நபர் தலையிட்டால் பிரச்சனைகள் உருவாகலாம். சகோதர வழியில் உதவி கிடைக்கும். வாகனங்கள் வாங்க கடன் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற முயற்சிப்பது நல்லது. பிள்ளைகளால் விரயம் ஏற்படும். பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளில் திடீர் மாற்றம் ஏற்படலாம். வியாழக்கிழமை விரதமும் தென்முக கடவுள் வழிபாடும் நன்மையை வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள்.
ஜனவரி 14, 22, 23, 24, 28, 29, பிப்ரவரி 3, 4, 7, 8. மகிழ்ச்சி தரும் வண்ணம் சிவப்பு. மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.